பொய்யானவெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. Glory to God in the highest heaven and peace to his people on earth. லூக்கா 2:14. உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக. லூக்கா 2:14. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, கிறிஸ்மஸ் விழா என்பது உலகளாவிய விழா. கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் சமாதானத்தையும் தருகின்ற வகையில் கொண்டாடப்படுகின்ற ஒரு பெரிய விழா. இன்று கூட நம்முடைய ஆலயத்திற்கு ஏராளமான பிற மத சகோதரர்கள் வந்து இந்த குடில் அலங்காரங்களை எல்லாம் பார்த்து மெழுகுதிரிகளை வாங்கி மாதாவுக்கு முன்னால் அவைகளை ஏற்றி வைத்து ஜெபித்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் இந்த நற்செய்தி அறிவிப்பின் காரணமாக தொலைக்காட்சி சேவை அல்லது நம்முடைய தேர் திருவிழா இவைகளெல்லாம் பார்க்கின்ற மக்கள் இதோ இன்று கிறிஸ்துவ ஆலயத்தில் ஒரு முக்கியமான நாள், இவைகளெல்லாம் சென்று பார்க்கலாம் என்று குழந்தைகளோடும் மற்றவர்களோடும் நண்பர்களோடும் வந்து பார்த்த வண்ணம் இருக்கின்றார்கள். ஏன் இன்று வாக்கு மனு உருவானது? Verbum caro factum est. The word became flesh. இந்த வாக்கு மனு உருவாகி நம்மிடையே குடிகொண்டார். He sustains all things by his powerful word. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 1 அதிகாரம் 2-3 வரை. He sustains all things by his powerful word. எந்த வார்த்தையால் உலகம் படைக்கப்பட்டதோ, எந்த வார்த்தையால் மனிதன் படைக்கப்பட்டானோ, அதே வார்த்தை இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரன் மனு உருவாகி நம்மிடையே குடிகொண்டார். அந்த மாபெரும் இறங்கி வருதல், காண்டிசென்ஷன், அந்த மாபெரும் தன்னையே உருக்குலைத்து கொண்டு ஒன்றுமில்லாமது கெனோசிஸ், இவைகளின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே தாழ்த்தி கொண்டு ஒரு வல்லமையுள்ள வார்த்தையாக அவர் விளங்குகிறார். He is the word who is God and the word made flesh. யோவான் 1:14. அவரே கடவுள், வார்த்தை, அந்த வார்த்தை இன்று மனுவுருவானது. God the only Son, ever at the Father's side. இந்த ஒரே மகன் இறை தந்தையின் அருகில் இருக்கக்கூடிய வல்லமையுள்ள மகன். தமத்திருத்துவத்தை சித்தரிக்கும் பொழுது இப்படி சித்தரிக்கப்படுகிறது. இறை தந்தை நடுவிலே, ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியானவர், ஒரு பக்கம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு இருக்கின்ற வகையில் சிலுவையை பிடித்து கொண்டு அவர் ஒரு இறை தந்தையின் பக்கத்தில் இருப்பார். God the only Son, ever at the Father's side. Without God's Son nothing could be created. Without Mary's Son nothing could exist. கடவுளுடைய மகன் அன்றி எதுவும் படைக்கப்பட முடியாது. தேவதாயின் மகனின்றி எதுவும் இருக்க முடியாது. ஆகவே அனைத்தும் இந்த தேவ தாயினுடைய மகனாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடு. நேற்று காண வந்த மக்கள் அப்படியே கோயிலெல்லாம் பார்த்துட்டு என்னுடைய ஆஃபீஸ்க்கெல்லாம் வந்தாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே குடில் மயமாக இருக்குது ஃபாதர். அங்கே ஒரு குடில், கோயிலில் ஒரு குடில், உங்கள் வீட்டில் ஒரு குடில், அங்கே வெளியில் ஒரு குடில். அப்போ நான் சொன்னேன், ஒரு தமிழில் ஒரு மொழி இருக்கிறது, காணும் இடமெல்லாம் உன் கரிய நிறம் தெரியுதடா நந்தலாலா என்பதை போல எல்லாவிடத்திலும் நான் இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறேன் என்கின்ற வகையில்
Without Mary's son, nothing could exist. ஆகவே இறை மகன் இயேசு தேவதாயின் மைந்தனாக அவதரித்தார். எல்லா உலகும், எல்லா பொருட்களும், எல்லா உயிர்களும் வல்லாளன் சொல்லால் ஆகுமே. இடைக்காடர் என்ற ஒரு தமிழ் பேரறிஞர், எல்லா உலகம், எல்லா பொருட்களும், வல்லாளன், வல்லமையுள்ள ஆட்சி செய்யக்கூடியவர் இறைவன், அவருடைய சொல்லால் ஆகுமே. அவருடைய பாடல், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் ஊழியன் குணமடைவான் என்பதை நாம் நற்செய்தியிலே படிக்கின்றோம். அப்படி வல்லமையான வார்த்தையானவர் மனு உருவாகி இறை தந்தையினுடைய பிரசன்னத்தை நமக்கு கொடுத்தவர். There is no praise for sadness now that life has been born. Leo the Great. இப்பொழுது இங்கு துக்கத்திற்கு இடமில்லை, புதிய வாழ்வு உதயமாகி உள்ளது என்பது பெரிய சிங்கராயருடைய வார்த்தைகள். The grace of God has appeared, offering salvation to all. Titus 2:11. தீத்துவுக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இறைவனுடைய அருள் தோன்றியது, ஒளி உதித்தது. Offering salvation to all, எல்லாருக்கும் மீட்பு. உலகில் காரிருளில் இருப்பவர்களுக்கு பேரொளி தோன்றியது. அந்த பேரொளி தோன்றிய பொழுது அது எல்லா மக்களுக்கும். இப்படியாக மீட்பை மனிதகுலம் பெற்றது. துள்ளிய பட்டு போன்ற தூயவள் மரியா கையில் மெல்லிய பாலன் இயேசு விளக்கென புன்னகைத்தான். நல்லவர் உள்ளம் போல நலம் பெற பிறந்த செல்வன் இல்லை எண்ணாதவாறு இரு கரம் விரித்து நின்றான். இயேசு காவியம். ஆகவே இல்லை என்பதை இரு கரம் விரித்து ஆசீர்வதிக்கின்ற பாலனாக இயேசு பிறந்திருக்கிறார். இல்லை என்பது அவருடைய சரித்திரத்தில் இல்லை. அனைத்தையும் இந்த உலகிற்காக அவர் தாரை வார்த்தார். ஆகவே அன்பு என்றால் என்னவென்று கேட்டு பாருங்கள், அத்தனையும் தருவதுதான் அன்பு என்று சொல்லுவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த குழந்தையாக இருக்கும் பொழுது 2 கரங்களையும் விரித்து நமக்கு அருளை அளிக்கின்ற பாலனாக காட்சி தருகிறார். குடிலிலே குழந்தையாக வளர்ந்த பிறகு அவர் சாகும் பொழுது 2 கரமும் விரித்து சிலுவையிலே அத்தனையும் தருவது அன்பு என்று சொல்லுகின்றார் அல்லவா. அந்த 2 கரம் விரித்து நின்றான் என்பது எவ்வளவு பொருத்தம். விண்ணும் மண்ணும் யாருக்கு சொந்தமோ அவர் பிறப்பதற்கு இடம் தேடியும் கண்டடையவே முடியவில்லை. படைப்பிலே படைத்தவருக்கு ஓர் இடம் கூட கிடைக்காதிருக்க முடியுமா? பேராயர் ஃபுல்டன்ஷினுடைய வார்த்தைகள். இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்தவனுக்கு இடமில்லை, சத்திரத்தில் இடமில்லை. ஆம், சத்திரத்தில் இடமில்லைதான். சத்திரம் என்பது வந்து போவோருக்கு. இப்படி இயேசு கிறிஸ்து வந்து போவோர் அல்ல, இங்கேயே நம்மோடு தங்குகின்றவர். ஆகவே மாடடை குளிரிலே அவர் சென்று அங்கு தன்னுடைய வாசஸ்தலத்தை எப்படி அங்கு கொடுத்தாரோ அதே போன்று இறைவன் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்மோடு வந்து தங்க அவர் சித்தமாயிருக்கிறார் என்பதையும் பொருள் கொண்டு, உன்னில் பிறக்க இடமுண்டா என்ற ஒரு கேள்வியை நாம் இப்பொழுது நமக்குள் எழுப்பிக் கொள்ளலாம். இயேசு என் உள்ளத்தில் இல்லத்தில் பிறப்பதற்கு இடம் தருகிறேனா? அப்படி என்றால் நான் இயேசுவுக்கு ஏற்றவனாக இருக்க வேண்டும். ஒரு நிகழ்ச்சி நாங்கள் குருமடத்தில் படிக்கும் பொழுது ஒரு நாடகம் ஒன்று போட்டோம். அந்த நாடகம், இயேசு இப்பொழுது இந்த உலகிற்கு வந்தால் நாம் இடம் தருவோமா அவருக்கு? இந்த 2 வகையா இந்த கதையை சொல்றேன். ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல நடிச்ச ஒரு நாடகம், குருமடத்தில் நடித்த நாடகம். கிண்டர் கார்டன்ல நடிச்ச நாடகத்துல அந்த டீச்சர் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாங்க, ஜோசப் வந்து கதவை தட்டுவாரு, இடமில்லை இடமில்லை போங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு அவங்க பயிற்சி பெற்றார்கள். யோசப் கற்பமான மனைவி மரியாளை கூட்டிக்கிட்டு வந்து கதவை தட்டுவாரு. சின்ன பையன் ஒருத்தன் வெளியில வந்து கதவை தந்துட்டு இடமில்லை இடமில்லை போங்க போங்க
அப்படின்னு சொல்லிடுவான். சொல்லிட்டு அவங்க போகும்போது மெதுவா, ஜோசப் ஜோசப் இங்கே வா, எங்கள் வீட்டில் இடம் இருக்குது, இன்னைக்கு ராத்திரி எங்கள் வீட்டுக்கு வா, நான் உனக்கு இடம் தரேன் அப்படின்னு ஒரு சின்ன பையன் தன்னையும் அறியாமல் அந்த நாடகத்திலே இடம் இல்லை என்று சொல்வதற்கு அவனுக்கு மனதில்லை. நீ என் வீட்டுக்கு வா, உனக்கு இடம் தருகிறேன் என்று சொன்னதும் அரங்கமே கைத்தட்டியது. அதுதான் குழந்தை உள்ளம். இது ஒரு பக்கம். குருமடத்தில் இந்த நாடகம் நடிக்கும் பொழுது இயேசு வந்து தட்டுறார், நீங்க எனக்கு இடம் கொடுங்கள். அப்ப எல்லாம் இடமில்லை இடமில்லைன்னு சொல்றாங்க. ஒருத்தர் மட்டும் வாதாடுறார், ஆமா இடம் தரேன், இடம் தந்தா நீங்க என்ன தெரியுமா செய்வீங்க, பொய் பேசக்கூடாது, குடிக்கக்கூடாது, கும்மாளம் குடிக்கக்கூடாது, களியாட்டம் போடக்கூடாது, இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எங்கள் வாழையெல்லாம் ஒட்ட நறுக்கிடுவீங்க, வேணாம் வேணாம் நீங்கள் அப்படியே போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசுவுக்கு இடமில்லை. உண்மைதானே? இயேசு நம் உள்ளத்தில் வந்தால் இவைகளை எல்லாம் நாம் அப்புறப்படுத்த வேண்டும். எப்படி வீட்டை சுத்தம் செய்கிறோம், கிறிஸ்துமஸ்க்காக எல்லாம் அழுக்கு இழுக்கு எல்லாத்தையும் சுத்தமாக தொடச்சி வெள்ளை அடித்து அலங்காரம் எல்லாம் பண்ணி நம்ம ஆலயத்தையும் சரி வீட்டையும் சரி சுத்தம் செய்கிறோம். உள்ளத்தை இயேசு என் உள்ளத்தில் பிறப்பதற்கு இடம் உண்டா? இடம் கொடுக்க வேண்டும். Let us all praise the Lord. Death came through one man, Adam. Today salvation has come through one man, Jesus. Glory and praise to you, Lord Jesus Christ. ஆண்டவரை போற்றுவோம். சாவு ஒரு மனிதனால் வந்தது, அதாவது ஆதாம். ஆனால் இன்று மீட்பு ஒரு மனிதனால் வந்தது, அதாவது இயேசு. மகிமை புகழ் உமக்கே இயேசு ஆண்டவரே. ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.